யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றவன் இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ சாட்சிகள் உலகத்தில் இருக்குது. அதை நீங்களும் அனுபவிச்சிருப்பீங்க, நானும் அனுபவிச்சிருப்பேன். ஆனால் மிகப்பெரிய மனிதர்களை எப்படி ஏமாற்றுவார்கள் என்பது வரலாறு பல செய்திகளை நமக்கு கொடுத்திருக்கிறது. அது தமிழ்நாட்டு அரசியலில் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆருக்கு சில காரியங்கள் நடந்தது. ஆகையினால் அவர் தவறுகள் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர் சில நெறிமுறைகளை வகுத்திருந்தார். எதையும் தன் நிலையிலும் தன் வசத்திலும் வைத்துக்கொண்டு எதை யாரிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்கு அவர் சில கட்டுப்பாடுகளை விதித்திருந்தார் என்பதற்கான செய்திகளைத்தான் இந்த காணொலியில் நான் சொல்லுகிறேன். இதில் 2 செய்தி சொல்கிறேன். எம்ஜிஆரை ஒருத்தன் அசால்ட்டாக ஏமாத்தினா எப்படி, ஒரு கட்சியை ஆரம்பித்த பிறகு அந்த கட்சியின் மேல் பழிச்சொல் விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக என்ன செய்தார் அப்படிங்கிறது வரும். நீங்கள் எந்த செய்தியுமே அந்த கால சூழலோடு நம்ம பொருத்தி பார்க்கணும். அப்போ தான் அது இன்னைக்கு அது வேற மாதிரி பொருள் தெரியலாம், இன்னைக்கு இதெல்லாம் ஒரு விஷயமானு தெரியலாம். ஆனால் அந்த காலத்தில் அரசு அமைக்கையில், அரசு அமைச்சரவையிலும் முக்கியமான திட்டக்குழுக்களில் இடம்பெறுவதற்குமான திட்டங்கள் பின்னாடி ஒரு திட்டம் இருக்கும். அதுதான் சென்னையில் இருக்கக்கூடிய ஆர்கே தொகுதி, அதாவது ராதாகிருஷ்ணன் தொகுதி சொல்கிறோம் இல்லையா. ஜெயலலிதா இறந்த பிறகு கடைசியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தது அங்கே தான், ஆர்கே நகர். அந்த தொகுதியில்தான் தினகரன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார். சட்டமன்றத்துக்குள் போகும்போது பெரும் புயல் வீசியது அனைவரும் அறிவோம், அதை விட்டுருவோம் இப்போ இல்லை. அந்த ஆர்கே நகர் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் தான் எம்ஜிஆரின் மனம் கவர்ந்த ஐசரி வேலன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். எல்லாம் சாதாரண சின்ன சின்ன நடிகர்கள் வேறு. இந்த விஜயகாந்த் கூட போய் எம்எல்ஏ ஆனவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் ஒருத்தர் இருப்பான், பெரிய வெறும் தயாரிப்பாளரும் பெரும் பணக்காரனுங்களாக தான் இருந்தாங்க. அதனால தான் அங்கே வந்து தோல்வி அடைஞ்சார். விஜயகாந்த் தோல்வி அடைஞ்ச காரணம் அதுதான். பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் சினிமா ப்ரொடியூசர்லாம் உள்ளே கொண்டு வந்து எம்எல்ஏ ஆகலாம். அது எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொள்கை கிடையாது, தத்துவம் கிடையாது, தலைமை பற்று கிடையாது. ஒரு பிரச்சனை தான் அத்தனை பேர் ஓடி போயிட்டான். ஆனால் எம்ஜிஆர் உருவாக்கின ஆள்கள் அப்படி கிடையாது. அப்படித்தான் ஐசரி வேலன். அந்த ஐசரி வேலன் எம்ஜிஆருக்கு உறுதுணையாக இருந்ததை பார்த்த அந்த சென்னை வாழ் ராதாகிருஷ்ணன் தொகுதியோட தொண்டர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அவருக்கு ஒரு கையில் கார் இல்லையே, ஒரு கார் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முயற்சி செஞ்சு எல்லாம் நிதி வசூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நிதி வசூல் சிட்டை ஒன்று அடிக்கணுங்கிறதுக்காக அதை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரிடம் ஒப்புதல் வாங்குவதற்கு போகிறாங்க. போன உடனே நமக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவருக்கு வந்து ஒரு வண்டி இல்லை, மக்களை சந்திக்க முடியலை, தொண்டர்களை சந்திக்க முடியலை, இந்த வாகனம் இல்லாததுனால வந்து பெரிய இடைவெளி நமக்குள்ளே ஏற்படுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க. இதை அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்துட்டு என்ன செய்ய போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் எங்களால் இயன்ற தொகைகளை சிறு சிறு தொகைகளையும் உதவி செய்ய நினைப்பவர்களிடம் சின்ன சின்ன உதவிகளையும் வாங்கி இதை செய்யலான்ட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை அமைதியாக கேட்டுக்கிட்டே இருக்கிற எம்ஜிஆர் என்ன செய்கிறாருன்னா ஒரு முடிவு எடுக்கார். அதுதான் தலைவன் அப்படிங்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு கார் ஒன்று தானே பிரச்சனை, அதுக்கு தானே வசூல் பண்ணுறதுக்கு திட்டம் போடுறீங்க இல்லையா. ஒரு இது பார்ப்போம், நாளைக்கு வாங்கங்கிறார். நாளைக்கு வராப்புல வரும்போது ஐசரி வேலனை கூட்டிகிட்டு வாங்கங்கிறார், உங்கள் எம்எல்ஏவை கூட்டிகிட்டு வாங்கங்கிறார். இப்போது மறுநாள் ஐசரி வேலனை கூட்டிக் கொண்டு மக்கள், அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை பார்க்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்கிறார், அது உள்ளேயும் அந்த ஐசரி வேலனுக்கு ஆரம் வீரப்பன் வசம் இருக்கக்கூடிய அமைச்சகத்தில் துணை பொறுப்பில் போட்டு அதை வந்து மினிஸ்ட்ரி லெவலுக்கு உண்டான ஒரு பதவியை கையில் கொடுத்துட்றாரு. பதவியை கொடுத்துட்டு அப்போது பதவி வந்த உடனே அவருக்கு கார் வந்துடும், வீடு வந்துடும், டிரைவர் வந்துடும், ஒரு அதிகாரி வந்துடுவாங்க, எல்லாம் நிறைவேற்றிவிடும். அது செலவுக்கும் அரசு செலவாக மாறிவிடும். தான பிரச்சனை. எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு ஒரு ஆளை போட போகிறோம். அதில் அமைச்சக பொறுப்பில் இருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு சகாவுக்கு கொடுத்து அவனை போட்டு விட்டால் இந்த பிரச்சனை முடிஞ்சது, அந்த பிரச்சனை முடிஞ்சது. அப்படி முடித்த உடனே அவங்களுக்கு எல்லாருக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் கலந்த மகிழ்ச்சியோடு எல்லாரும் விடைபெறுறாங்க. அப்போ கேட்குறாரு, இவ்வளோ பெரிய பொறுப்பை இவர்கிட்ட கொடுக்கணுமான்னு கேட்கும்போது
எம்ஜிஆர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு விளக்கம் ஒன்று சொன்னார், அதுதான் முக்கியமானது. ஏதும் கொஞ்சம் புரியாத நகைச்சுவை நடிகர் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, ஆனால் நம்பகத்தன்மையாக இருக்கக்கூடிய ஐசரிவேலன் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் நமக்கு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இவர்களிடம் வசூல் பண்ணக்கூடிய அந்த பொறுப்பை கொடுத்து விட்டால் எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கு நாமே தீனி கொடுத்தவதாக ஆகி போயிடும். இதை முதலமைச்சராக ஆன உடனேயே எம்ஜிஆர் கட்சிக்காரங்க இந்த வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். எம்ஜிஆர் இதுக்கு அனுமதி கொடுக்காத பாருங்கள், இதை ஊழல் செய்ய பாருங்க அப்படின்னு சொல்லி ஊழல் செய்வதற்கான அடித்திட்டம் இது. பதவியை வைத்து கொண்டு பணத்தை மக்களிடமிருந்து பெறுகிறார்கள், அதுக்கு இடம் கொடுத்துருவாங்க. ஆகையினால் நீங்கள் நன்கொடை சீட்டோ கட்சி தோழர்களிடம் யாரும் பணம் வாங்குவது நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அதை வெறுத்து ஒதுக்கிறார். இதுதான் நிர்வாக பொறுப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் செய்ய வேண்டிய வேலை. நான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நாடோடி மன்னன் என்கின்ற ஒரு படத்தை நான் எடுத்த செய்தி ஊரெல்லாம் அறியும். ஆனால் நான் ஏமாந்த செய்தி யாருக்காவது தெரியுமான்னு கேட்டேன். என்னன்னு, எனக்கு ஒரு நாள் பதிவு தபால் கடிதம் ஒன்று வந்தது. இப்போ அலுவலகத்தில் ஸ்பீட் போஸ்ட் அந்த இது இருக்கு இல்லையா, ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் அக்னாலஜ்மெண்ட்டோடு வரும், அந்த போஸ்ட் ஒன்று வந்தது. அப்போ சத்யா மூவிஸுங்கிற பேரில் ஒரு நபர் அனுப்பியிருந்தார் அந்த கடிதம். அதில் அப்போ சத்யா மூவிஸோட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் கையொப்பம் போட்டு அக்னாலஜ்மெண்ட்டில் அதுலேயும் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் சிஸ்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு லெட்ரு அனுப்புகிறீங்க, அது இப்போயும் இருக்குது. லெட்ரு அனுப்புனீங்கன்னா அதில் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்கும், அதையும் குத்தி நம்ம அனுப்பி அதை இப்போ சம்மந்தப்பட்டவருக்கு சேர்த்து போஸ்டலோடைய அனுப்பிட்டோம்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா போஸ்டலில் கொடுத்துட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த கார்டில் நான் பெற்றுக்கொண்ட இடத்துல சைன் பண்ணி அதை அனுப்பிடுவாங்க. அதுதான் அந்த காலத்தில் நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கும் கொடுத்ததற்குமான சாட்சி. இது இன்று வழக்கறிஞர்கள் இடங்களுக்கும் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வாங்கினதுக்கு என்ன சாட்சி, நாங்கள் கொடுத்ததுக்கு என்ன சாட்சிங்கிறதுக்கு இதுதான் இருக்கும். சரி, இப்படி எம்ஜிஆருக்கு வந்துருச்சு இல்லையா, அதை வாங்கி அந்த கவரை பிரித்து பார்த்தா கவரில் ஒன்றுமே கிடையாது, வெறும் கவர். என்னடா வெறும் கவரை ஒருத்தர் ரிஜிஸ்டர் போஸ்ட் வச்சு அனுப்பியிருக்காருன்னு சொல்லி எல்லாம் அசால்ட்டாக இருந்து தூக்கி போட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. சில மாதங்கள் கழித்து ஒரு லெட்டர் வருது, நோட்டீஸ். நான் அனுப்பிய கடிதத்திற்கு எம்ஜிஆர் பிக்சர், அதாவது சத்யா மூவிஸ்லேருந்து எந்த பதிலும் அல்ல, நீங்கள் படமாக எடுத்து பெரும் வெற்றி பெற்ற நாடோடி மன்னன் கதையே என்னோடதுன்னு சொல்லி ஒருத்தன் வழக்கு போட்டான். அதை ஏற்கனவே வழக்கறிஞராக இருக்கக்கூடிய ஒருத்தர் அந்த நோட்டீஸை உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கிறேன், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டதற்கு சாட்சி இதோ அப்படின்னு சொல்லி இவர் அந்த எம்டி லெட்ரு வந்துச்சு இல்லையா, அந்த எம்டி லெட்ரு வந்ததுக்கு உண்டான கடிதத்தை காட்டிட்டாங்க. எம்ஜிஆருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இப்படியும் ஒருத்தனை இவ்வளவு உயரத்தில் இருப்பதாக நம்புகின்ற நம்மளையே, திரைத்துறை சாம்ராஜ்யமே நம்ம கையில் இருக்கக்கூடிய நினைக்கிற நம்மளையே யாரோ ஒருத்தன் கிள்ளுக்கிற மாதிரி ஏமாற்றிட்டு போயிட்டானே. அப்போது ஏமாறுகிறவன் இருக்கிற வரை ஏமாற்றுறவன் இருக்கத்தான் செய்வான். அப்போ அந்த அக்னாலஜ்மெண்ட் கடிதம் என்ன என்று தெரியாமல் ஒரு வழக்கினை சந்திக்கக்கூடிய பேர் ஆபத்து நமக்கு வந்துவிட்டது. அதுதான் முக்கியமானது அதில் இருக்க செய்தி. அப்போது அதிலிருந்து மீண்டு கொண்டு வருவதற்கு நான் பட்டப்பாடு சில காரியங்களில் பெருத்த முயற்சி எடுத்து அதிலிருந்து நம்ம விடக்கூடிய, இதன் மூலமாக மன உளைச்சலும் என்னுடைய வேலைகள் தடையும் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் பதிவு செய்கிறார். இதே மாதிரி நான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திற்கு இவ்வளவு கஷ்டப்பட்ட நான் நன்கொடை சீட்டு மூலமாக பெறப்பட்ட பணங்களை, ஏன்னா இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை ஏன் எம்ஜிஆர் இதில் கவனம் செலுத்தினார்னா, கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு அமைச்சர்கள் வரை கணக்கு கொடுக்க வேண்டும் என்று திமுகவில் பேசினார். நீங்கள் இதெல்லாம் அதான் நான் சொல்கிறேன், அன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் பொருத்தி, இன்றைக்கி இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக இருக்கும். அன்றைய காலகட்டத்தில் இதை நீங்கள் பொருத்தி பார்க்கணும். ஏன் இது ஒரு விஷயமா, இது ஒரு மேட்டரா, இதுக்கு ஒரு பெரிய செய்தியா? அப்படி கிடையாது. கிளைக்கழக உறுப்பினர்கள், கிளைக்கழக செயலாளர்கள் முதல் ஒன்றிய நகர செயலாளர்கள், மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், அமைச்சர்கள் முதற்கொண்டு பொருளாளராகிய என்னிடம் கணக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் இல்லையா, அதோட எச்சரிக்கை மணி
எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு ஒரு நன்கொடை சீட்டின் மூலமாக எல்லோருக்கும் ஒரு அபாயமணியை அடித்தார். இந்த நன்கொடை சீட்டு வசூலிப்பதற்கு கட்டுப்பாடுகளையும் சில திட்டங்களையும் வகுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கினார், வெளிப்படைத்தன்மையை உருவாக்கினார். ஏன்னா அதனால தான் இந்த மாதிரி நீங்கள் காம்ப்ரமைஸுங்கிறத விட எல்லாம் ஒப்புமை சேர்த்து ஒரு செய்தியைத்தான் நான் உங்களுக்கு யூனிவர்ஸில் நான் கொடுக்குற முக்கியம். இந்த துண்டு துண்டாக இருக்கிற செய்திகள் எல்லாருக்கும் தெரியலாம், ஆனால் ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற செய்தியைத்தான் நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி இந்த மாதிரி செய்திகளை கொடுப்பதன் மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை, ஒரு திட்டத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதை நீங்கள் மக்கள் மன்றத்திற்கு எடுத்து செல்வதற்கு இது தயாராகவும் வரலாற்று சம்பவங்களாக இருக்கும். சரி, இது அரசியல் தானா? அரசியலில் ஒரு வரலாறா? தனி மனிதனுக்கும் பொருந்தும் தோழர்களே. இது நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்மளுடைய குடும்பத்திற்கும் தோதாக அமையும் என்பதால் தான் யூனிவர்ஸில் பதிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம்.